ஜென்ஸி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவாங்க. ஓகே. இசட்டை வந்து ஜென்ஸி 997லேருந்து 1997 to 2012 பண்ணவங்க ஜென்ஸி. இது வந்து தொழில்துறையில் வேலைக்கு வரவங்க மட்டும் இல்லை அருள். 2026 எலெக்ஷனை தமிழ்நாட்டில் டிசைட் பண்ண போகிறது இவங்க தான். அப்படியே அங்கே கரெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆமாம், நியூ ஓட்டர்ஸுங்க இவங்க தாங்க. ஓட் பேங்க்கு, யூத்துங்க, எனர்ஜிங்க, எந்தூசியாசம், பவருங்க, பேஷனுங்க. க்யூவில் நிற்க போகிறாங்க. பூத்தில் போய் பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் ஓட்டு போட வரமாட்டாங்க இல்லையா? ஓட்டு போட கூட்டமாக நிற்க போகிறது யாருங்கன்னா நம்ம தம்பிங்க தான். ஜென்ஸி தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் அரசியல் சேனல் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் நிதி கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை 2026 எலெக்ஷனை டிசைட் பண்ண போகுது ஜென்ஸி. லிட்டில் அந்த 1%, 2%, 3% டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறது. அப்படின்னா அவங்களாம் ஆர்வமாக வேறு வர போகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்க. இன்றைக்கி 11th படிக்கிற 12th படிக்கிற பையன் 2026 அவனுக்கு ஓட்டு உரிமை வந்துடும். இன்றைக்கி 12th படிக்கிற பையன் வந்துடும் இல்லை, 18 வயசில் வரும் இல்லையா? அப்போது அந்த டீம் இருக்குல்ல, அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பூமர் அங்கிள் ஆகிடுவீங்க.